அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 1/3/2025 சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்டம் பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆலயம் அற்புதமான ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி. உத்தியோகத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், உத்தியோகத்தில் வேலை இழந்தவர்கள், வேலை உத்தியோகம் திரும்ப கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்பவர்கள் வழிபட வேண்டிய அற்புதமான ஸ்தலம். அது மாதிரி திருமணம், கல்யாணம், விவாக தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தலம். உங்கள் அனைவருக்கும் பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மருடைய அருளாசி கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. நாளை சுப முகூர்த்த நாள். இன்று அதிகாலை 4:40 வரை பிரதமை திதியும் அதன் பின்னர் துதியை திதியும் உள்ளது. இன்று மதியம் 1:43 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:27 வரை சித்தயோகமும், மதியம் 1:43 வரை மரணயோகமும், அதன் பின்னர் சித்தியோகம் உள்ள நாள். இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு சோம்பல்லாம் வரும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு என்ன வேலையோ தொழிலோ அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பார்க்க வேண்டிய நாள். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இஎம்ஐ கட்டுறதுக்கு உங்களுக்கே ஆச்சரியம் தர மாதிரி நண்பர்கள் வழியிலேயோ அல்லது சொந்தங்கள் மூலமாகவோ எதிர்பாராத உதவி கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலே டிரைவராக வேலை செய்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் வாழ்க்கை துணையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக வெளிநாடுகளிலே பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல பெறுபேறுகள் கிடைக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக, ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. சில விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். உங்களுக்கே ஆச்சரியம் தர மாதிரி இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுறது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மிதுனம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். ஆசிரியராக பணிபுரிபவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், யூனிவர்சிட்டி, காலேஜ், டீம் யூனிவர்சிட்டியில் பணிபுரிபவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சரராக, டீனாக, ஹெச்ஓடியாக, அட்மின் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள்.
சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மண்டி கமிஷன் மண்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாராயணம் பண்ணி வழிபடுறது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி என்பர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் பண விரய செலவெல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி பிரயாணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். டிரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக டிரைவ் பண்ண வேண்டிய நாள். முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் எல்லாம் வரும். பதவி மாற்றம், பொறுப்பு மாற்றம் அல்லது பதவி இழப்பு. ஆனால் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகளுக்கு ஊழியர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு, வரம் தரும் வழிபாடு. உங்களுக்கு வாராகி அம்மனை சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மம் ராசி அன்பர்களே, கவலையை விட்டொழிக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. சில விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக நடந்திருக்கலாம், ஆனால் அது நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. பி பாசிட்டிவ். சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக, பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் இன்ஜினியராக, மெரீன் இன்ஜினியராக, மெரீன் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை, கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சோஷியல் மீடியாவில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியாவில் கற்றுக்கிறது கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது. எவ்வளோ நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யமான நாள். பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி என்பர்களே, உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நாள். சில விஷயங்களில் ரொம்ப நீங்கள் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதோட ரிசல்ட் வந்திருக்காது. ஆனால் இப்போ அதுக்கான ரிசல்ட் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உள்ள நாள், வாய்ப்புள்ள காலம். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத்துறை மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நகைக்கடை, அழகு கடை வைத்திருக்கிறவங்க, ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை சிலருக்கு மாறும். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புதுசாக இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், இன்னொரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும், புதுசாக ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணணும், இப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வைத்தியநாத அஷ்டகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் செலவுகள் கூடும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கண்ட்ரோலாக இருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், நீரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், இவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு கூடும். அதனால் ஆர்கியூ பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஈகோ பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தை பாக்கியம் அல்லது புத்திர பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் போன்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு சிலருக்கு அது சம்பந்தமான
டெஸ்ட்டில் நல்ல ரிசல்ட் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புது கிளையண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பார்கள். வியாபாரத்தில் சிலருக்கு போட்டி ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் 108 போற்றி அல்லது அஷ்டோத்தர நாமாவளி சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் வரும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேகி, யோகா போன்ற துறையில் இருப்பவர்கள், நிபுணர்களாக இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. எவ்வளோ நாளை தான் அந்த பழைய வண்டியை, பழைய வாகனத்தை வச்சு ஓட்டுறது, புதுசாக ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள், ஒன்று இல்லை லோனாக இருக்கலாம், இல்லது ஒன் மணி கேஷாக இருக்கலாம், ட்ரை பண்ணுபவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வந்து சேரும். சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. காளி அம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள், காரியங்கள், தடைகள் நீங்கி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். பெரியவர்கள், முதியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் வெளியில் போகிறபோது கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ரோட்டில் நடந்து போகிறபோது கொஞ்சம் கவனமாக போகணும். ரோடை கிராஸ் பண்ணுற போதெல்லாம் கவனமாக இருக்கணும். விவசாயிகளுக்கு, கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சிலருக்கு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் கூட வந்து சேரும். அது உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கும், பட் நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போக வேண்டிய நாள். பெண்கள், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி அன்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். கோபத்துக்கு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் கோபப்பட்டீங்கன்னா அதுக்கு வேல்யூ இல்லை. அதே மாதிரி சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து போகும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. மறுமணம், செகண்ட் ஆர் தேர்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்கள் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான லாபத்தை தரக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் வெத்தலை மாலை சாத்தி வழிபடுறது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். எனக்கு இப்படித்தான், இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சில பேர் முரண்டு பிடிப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அதை சாதிக்கக்கூடிய நாள். எனக்கு இந்த ஃபோன் தான் வேணும், இந்த மொபைல் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை நீங்கள் வாங்கிடுவீங்க. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப், சிஐஎம்ஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே பிரச்சனைகள் குறையும், அந்யோன்யம் ஏற்படும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க.
வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனம் ராசி என்பர்களே, நன்மைகளை தரக்கூடிய நாள். சில விஷயங்களில் காரியங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். காய்ச்சல் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் அவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு அது சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி எடுக்கிறவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். உங்கள் காதலை இரு வீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும், பயன்படுத்திக்கங்க. வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஃபார்மசிஸ்டாக, மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும். நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.